தமிழகத்தில் மேலும் ஒரு அரசியல் திருப்பமாக இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்திற்கு இடைத்தரகர் மூலம் லஞ்சம் கொடுக்க முயன்றது தொடர்பான வழக்கில் தினகரனை டெல்லி போலீசார் நேற்று இரவு கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறி டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர் மல்லிகார்ஜுனா என்பவரை டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதே வழக்கில் முன்னதாக சுகேஷ் சந்திரசேகர் என்பவரையும் டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை கைது செய்திருந்தது. சரியாக கடந்த சனிக்கிழமை முதல் தொடர்ந்து 4 நாட்களாக டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்தி வந்தது டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை. இந்நிலையில் நேற்று 4ஆம் நாள் விசாரணையானது சுமார் 7 மணி நேரம் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு துவங்கிய விசாரணையானது நள்ளிரவு 12 மணி வரை நடைபெற்றது. சரியாக நள்ளிரவு 12 மணி அளவில் டிடிவி தினகரனை கைது செய்வதாக டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். அதாவது இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக ஒரு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் இதில் 10 கோடி ரூபாய் சென்னையிலிருந்து ஹவாலா ஆபரேட்டர் மூலமாக சுகேஷ் சந்திரசேகர் கொடுக்கப்பட்டதாகவும் டெல்லி காவல்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த கூட்டுச்சதியில் டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுன் ஆகியோர் ஈடுபட்டதாக கூறி அந்த இருவரையும் கைது செய்துள்ளனர் டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை. டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையை பொறுத்தவரை டிடிவி தினகரன் மற்றும் சுகேஷ் சந்திரசேகர் ஆகியோர் பேசியதற்கான அந்த ஆடியோ பதிவும் தங்களிடம் இருப்பதாகவும் அதே போல அவர்கள் இருவரும் பேசியதற்கான அந்த கால் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரியும் தங்கள் கையில் இருப்பதாகவும் டெல்லி காவல்துறை முன்பே தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த பணம் எவ்வாறு சென்னையிலிருந்து டெல்லிக்கு கொடுக்கப்பட்டது, அது யாருடைய பணம் என்பது தொடர்பான விசாரணை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல சென்னையை சேர்ந்த கோபி மற்றும் அதே போல சரிதா ஆகிய இருவரை இன்று விசாரணைக்கு அழைத்துள்ளது டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை. அதே போல மூத்த வழக்கறிஞர் குமார் மற்றும் டிடிவி தினகரனின் உதவியாளர் ஜனார்த்தனையும் இன்று விசாரணைக்காக அழைத்துள்ளது டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை. டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையை பொறுத்தவரை இன்று மதியம் சரியாக 2 மணி அளவில் டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனா ஆகியோரை தீசசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஒரு 3 அல்லது 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுப்பதற்கான கோரிக்கை வைக்கப்படும் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா வழக்கறிஞரை பொறுத்தவரை இருவருக்குமான ஜாமீன் மனுவும் இன்றே தாக்கல் செய்யப்படும். அதாவது அதே தீசசாரி நீதிமன்றத்தில் இருவருக்குமான ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்யப்படும் என அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தந்தை செய்திகளுக்காக புது டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பூபேந்திரனுடன் அரவிந்த்.